ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏஜஸோடைய கண்டினியூஷன் தான். ஸோ ஏஜஸில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி நம்ம லீனியர் ஈக்குவேஷன் தான் மாற்றுறது, எப்படி சால்வ் பண்ணுறன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைப் எடுத்துக்குவோம், 3% ஏஜ் ப்ராப்ளம். ஸோ இப்போ 3 பேரோட ஏஜை கம்பேர் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். கொஸ்டின் எடுத்து அப்போ ஒன்று சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, கிராண்ட் ஃபாதர் இஸ் 5 times as old as his grandson. ஸோ கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, கிராண்ட் சன் இருக்காங்க. இன் 10 years he will be only 3 times as old as his grandson would then be. ஸோ அப்போ ஒன்று 10 வருஷத்தில் இவரோட வயசு வந்து 3 மடங்கு ஆகிடும். அவரோட பேரனோட வயசு விட இவர் வயசு 3 மடங்கு ஆகிடும். இஃப் கிராண்ட் ஃபாதர்ஸ் கசன் இஸ் 5 years older than him, then how old was the cousin 3 years ago? ஸோ அப்போ கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு கசன் இருக்காங்க, அந்த கசன் வந்து 3 வருஷம் பெரியவர்னு சொல்கிறாங்க இது இந்த கிராண்ட் ஃபாதரை விட. ஸோ இப்போ 3 வருஷம் கழிச்சு அந்த கசனோட வயசுலன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது ஒரு தாத்தாவின் வயது அவருடைய பேரனின் வயதை போல 5 மடங்கு ஆகும்ன்றாங்க. ஸோ அப்போ கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் சன். ஓகேவா? வயதை போல 3 மடங்குனா அப்போ கிராண்ட் சன் 1 பார்ட்னா கிராண்ட் ஃபாதர் வந்து 3 பங்கு. ஸோ அப்போ 3:1 ரேஷியோவில் இருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு, ஸோ இப்போ தற்போதுன்னு வச்சுக்கலாம், அதை 10 ஆண்டுகளுக்கு பிறகுனா +10. ஓகேவா? ஸோ இப்போ +10 அப்போது 10 ஆண்டுகளுக்கு பிறகு தாத்தாவின் வயது அப்போது பேரனுக்கு இருக்கும் வயதை போல 3 மடங்காக இருக்கும்ன்றாங்க. ஸோ அப்போ பேரனுக்கு இருக்கும் வயதை விட 3 மடங்குன்றாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது 5 டைம்ஸு, அடுத்து 10 வருஷம் கழிச்சு தான் வந்து 3 மடங்கு இல்லையா? ஸோ அப்போ 3:1. ரைட். இஃப் த கிராண்ட் ஃபாதர்ஸ் கசன் இஸ் 5 years. ஸோ இப்போ தாத்தாவின் உறவுமுறை சகோதரர் அவரை விட 5 வயது மூத்தவர் என்றால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சகோதரின் வயது என்ன? ஸோ ஃபஸ்ட்டு தாத்தாவின் வயது கண்டுபிடிப்போம், அப்புறமா அவருடைய நெஃப்யூ அவருடைய கசின் வயசை கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தற்போதைய வயது தாத்தாவோடதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆனால் 4 எடுத்துப்போம். தென் 3க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2. ஸோ இப்போ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி மேலே இருக்க 4 கிராஸ் மல்டிப்ளை இங்கே 3 4s are 12, 1 4s are 4, 5 2s are 10, 1 2s are 2. ஸோ 2க்கு 4க்கு உள்ள வித்தியாசம் 2 பார்ட்ஸ், 10க்கும் 12க்கும் உள்ள வித்தியாசம் 2 பார்ட்ஸ். அதே மாதிரி 0க்கும் 10க்கும் உள்ள கேப் வந்து எவ்வளோ இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 years. ஓகேவா? 0லேருந்து +10 ஃபியூச்சர். ஸோ அப்போ இந்த 2 பார்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த 10 years. இப்போ தாத்தாவுடைய தற்போதைய வயது, கிராண்ட் ஃபாதர்ஸ் தற்போதைய வயது எவ்வளோ? 10 பார்ட்ஸ். ஸோ அப்போ 2 பார்ட்ஸ் 10னா 1 பார்ட் எவ்வளோ? 5 years. 2 பார்ட்ஸ் வந்து 10 yearsனா 1 பார்ட் 5 years. அப்போ 10 பார்ட்டு 50 years. ஸோ அப்போ கிராண்ட் ஃபாதருடைய தற்போதைய வயது 50. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, உறவுமுறை சகோதரர் அவரை விட 5 வயது மூத்தவர் என்றால். ஸோ அப்போ கிராண்ட் ஃபாதர்ஸ் கசன் எவ்வளோ வயசு மூத்தவர்? அவரை விட கிராண்ட் ஃபாதர் ப்ளஸ் 3 வருஷமா 5 வருஷமா 5 வருஷம் சொல்கிறாங்க இல்லையா? 5 years. அவரை விட 5 வயது மூத்தவர். ஸோ அப்போ +5 பண்ணிக்கணும். ஸோ அப்போ கிராண்ட் ஃபாதர்ஸ் வயசு என்னவோ அதுலேருந்து +5. ஸோ அப்போ +5 50 + 5 உங்களுக்கு 55 years வந்துடும். ஓகேவா? இது வந்து கிராண்ட் ஃபாதருடைய கசனுடைய வயசு. கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு கசன் இருக்காருல்ல, அவருடைய வயசு தற்போதைய வயசு. பட் ஆனால் தற்போதைய வயசு கேட்கல, அந்த அவர் வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வயசு என்னன்னு கேட்குறாங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட வயசு என்னன்னா -3 பண்ணிக்கணும். ஸோ அப்போ -3 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 52 வந்துடும். ஸோ அப்போது 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா 52. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு கிராண்ட் ஃபாதரோட வயசு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதருடைய கசனோட வயசு, அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதரோடைய கசனோட வயசு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, P is 2 years older than Q, who is twice as old as R. ஸோ இப்போ 3 பேர் கம்பேரிசன் வரப்போது. P is 2 years older than Qன்றாங்க. ஸோ Pக்கும் Qக்கும் வித்தியாசம் 2 வயசு. Who is twice as old as R. ஓகே. ஸோ அப்போது நெக்ஸ்ட் Q இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஆர்ன்றாங்க. ஸோ இப்போ Qக்கும் ஆருக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. தென்
இஃப் த டோட்டல் ஏஜஸ் ஆஃப் பி கியூ ஆர் பி 27 இயர்ஸ் தென் ஹவு ஓல்ட் இஸ் கியூன்னு கேட்குறாங்க. ஓகேவா? பி ஆனவர் கியூவை விட 2 வயது மூத்தவர். ஸோ அப்போ பிக்கும் கியூக்கும் 2 வயசு வித்தியாசம். கியூ ஆனவர் ஆரை விட 2 மடங்கு வயதுடையவர். ஓகேவா? ஸோ அப்போ கியூ ஆர் 2 பேருக்குள்ள வயசு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. கியூ வந்து வயசுல 2 மடங்கு ஆரை விட. ஓகேவா? 2:1. தென் பி ஆனவர் இவருக்கும் பிக்கும் கியூக்கும் 2 வயசு வித்தியாசம்ன்றாங்க. ஸோ அப்போ கியூவோட வந்து 2ஏன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஆக்சுவல் வயசு 2:1 சொல்றாங்க கியூக்கும் ஆருக்கும். ஸோ ரேஷியோ இல்லாமல் ஆக்சுவல் வயசு எடுத்திங்கன்னா இது 2A, இது 1A. ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா கியூக்கு 2A வயசு ஆகுது. தென் கியூக்கு 2A வயசு ஆகுதுன்னா பிக்கு அதை விட 2 வயசு ஜாஸ்தி, 2 இயர்ஸ் ஓல்டர்ன்றாங்க தெளிவாக. ஸோ பி இஸ் 2 இயர்ஸ் ஓல்டர் தென் கியூனா 2A + 2. ஏன்னா இது வந்து வயசுல மூத்தவர் பி. ஓகே, இப்போ இவங்களோட 3 வயசோட மொத்த கூட்டுத்தொகை வந்து 27. ஸோ 2A + 2 + 1A. ஸோ டோட்டலாக வந்து 5A + 2 எவ்வளோ சொல்கிறாங்க? 27. ஸோ அப்போ 5A வேல்யூ உள்ளது. இந்த +2 இந்த பக்கம் போச்சுன்னா -2. ஸோ அப்போ 25. ஸோ அப்போ ஏன்றது 5. ஓகேவா? ஏன்றது 5னா கியூவின் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கியூவின் வயது 2A இல்லையா? ஸோ 2 × 5 உள்ளது. 2 × 5 10 இயர்ஸ். ஸோ அப்போ கியூவின் வயது எவ்வளோ? 10 இயர்ஸ். சிம்பிளான கேள்வி, 3 பேருக்கு இடையிலான ஒரு கேள்வி. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, the age of T is 20 years more than the age of R. ஸோ அப்போ டீயோட வயசு ஆரோட வயசோட 20 வயசு ஜாஸ்தி. S's age is 10 years less than the age of P. P's age is half of the age of R. The sum of ages of all is 130 years. What is the age of R in years? ஸோ இப்போ இது எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க. T, R, S, P 4 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஈக்குவேஷனாக மாற்றோம். டீயின் வயது ஆரின் வயதை விட 20 ஆண்டுகள் அதிகம். ஸோ அப்போ டீயோட வயசு ஜாஸ்தி. எவ்வளோ ஜாஸ்தி? ஆரை விட 20 வயசு. ஸோ அப்போ R + 20 தான் அது டி. நல்லா கவனிங்க, டீயோட வயசு ஜாஸ்தி, 20 வயசு ஜாஸ்தி, ஆரை விட ஜாஸ்தி. ஸோ அப்போ R + 20 தான் அது டி. அடுத்த ஸ்டேட்மெண்ட், எஸ்இன் வயது பியின் வயதை போல விட 10 ஆண்டுகள் குறைவு. ஸோ அப்போ எஸ்இன் வயது எடுத்துக்கிட்டீங்க, S = அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பியை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. பியை வச்சு கம்பேர் பண்ணும்போது 10 ஆண்டு குறைவுன்றாங்க. ஸோ அப்போ P -10. ஸோ பியோட வயசு எடுத்து அதை -10 பண்ணால் தான் உங்களுக்கு எஸ்ஸோட வயசு கிடைக்கும். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட். தென் பியின் வயது ஆரின் வயதில் பாதி ஆகும். ஸோ அப்போ பியோட வயசு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறில் பாதி. ஸோ அப்போ R எடுங்க, /2 பண்ணுங்க, உங்களுக்கு P கிடைச்சிடும். ஓகேவா? R எடுத்து /2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? P கிடைக்கும். ரைட். இப்போ கூட்டுத்தொகை 130 ஆண்டுகள். இது 4 பேரோட கூட்டுத்தொகை 130 ஆண்டுகள்ன்றாங்க. ஆரின் வயது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ ஆரின் வயது கண்டுபிடிக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் ஆறா மாற்றணும். டி ஆல்ரெடி ஆறா தான் இருக்கு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தென் எஸ்ஏ ஆறா மாத்துறீங்க அப்படின்னா பி ஆறா மாற்றணும். ஸோ பி ஆறா மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? பின்றது R/2. ஸோ அப்போ பின்ற இடத்துல R/2 போடுங்க, -10. ஸோ இதுவும் ஆறா மாறிடுச்சு, இதுவும் ஆறா மாறிடுச்சு. தென் பி ஆல்ரெடி ஆறில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ எல்லாருடைய கூட்டுத்தொகை என்னது? P + R + S + T. இதோட கூட்டுத்தொகை தான் அவங்க என்ன சொல்றாங்க? 130 ஆண்டுகள்ன்றாங்க. ஸோ அப்போ பிக்கு பதிலாக we can put R/2. இதை எடுத்துட்டு போய் இதில் போடலாம். அதே மாதிரி ஆருக்கு நம்ம மாற்றால எஸ்ஸுக்கு பதிலாக இதை கொண்டாந்து இதில் போடலாம். அதே மாதிரி டீக்கு பதிலாக இதை கொண்டாந்து டீயில் போடலாம். ஓகேவா? ஸோ அப்போ பிக்கு பதிலாக R/2 + R + எஸ்ஸுக்கு பதிலாக R/2 -10 + டீக்கு பதிலாக R + 20 = 130. ஓகேவா? ஸோ R/2 + R + R/2 + R. ஸோ இது ஒரு R/2 ஒரு R. இந்த R + இந்த R வந்து ஒரு 2R. ஸோ 2R + R வந்து 3R. டோட்டலாக 3R -10 + 20 + 10 = 130. ஸோ இந்த +10 அந்த பக்கம் போச்சுன்னா -10. ஸோ அப்போ 3R = 120. ஸோ R = என்ன வரும்? 120/3 40. ஸோ ஆரோட வயது எவ்வளோ? 40 இயர்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதில் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கோம். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டபுள் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படியே தெளிவாக நீங்கள் படித்து அதை அப்படியே ஈக்குவேஷனாக மாற்றுங்க. ஓகேவா? தென் சம்மு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் PRST எல்லாத்தையும் பியும் ஆறா மாற்றுங்க, ஆரையும் ஆறா வச்சுக்கலாம், எஸ்ஸையும் ஆறா மாற்றுங்க, டியும் ஆறா மாற்றுங்க. ஸோ அப்போ ஒன்றுத்தையும்
எல்லாத்தையும் ஒரே வேரியபிளுக்கு மாற்றணும். அந்த கோல் தான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு கோலாக இருக்கணும். அது எல்லாத்தையும் ஒரே வேரியபிளுக்கு மாற்றினதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஒரு ஸ்டெப்பாக தான் ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றபடி அடுத்த கேள்வி, the ages of three siblings are x, 25, 2x plus 8 years arranged in ascending order. The total ages of the youngest and the eldest is double the age of the third sibling. What is the age of the eldest? ஓகே, 3 உடன்பிறப்புகளின் வயதுகள் x 25 மற்றும் 2x plus 8 ஆண்டுகள். ஸோ இப்போ 3 உடன்பிறப்புகள் இருக்காங்க. ஒருத்தரோட வயசு எக்ஸ், இன்னொருத்தவனோட வயசு 25, இன்னொருத்தவனோட வயசு 2x plus 8. ஓகேவா? இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்குன்றாங்க, ஏறு வரிசையில் அமைந்துள்ளனன்னு சொல்கிறாங்க. அவர்கள் இளையவர் மற்றும் மூத்தவர் ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை இளையவர் மற்றும் மூத்தவர். ஸோ இளையவர் யாராக இருப்பார்? எக்ஸாக இருப்பார். இது வந்து ஏறு வரிசையில் இருந்துச்சுன்னா மூத்தவர் 2x plus 8 இருப்பார். ஓகே, இவங்களோட 2 பேரோட வயசின் கூட்டுத்தொகை எடுத்துங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x plus 8. ஸோ அப்போ மொத்தமாக 3x plus 8. ஓகே, இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்னு சொல்கிறாங்க, வயதுகளின் கூட்டுத்தொகை மூன்றாவது உடன்பிறப்பின் வயதை போல 2 மடங்காக இருக்கும். ஸோ மூன்றாவது யாரு? 25 இருக்கவர் தான் மூன்றாவது. ஸோ அப்போ 25 × 2 போட்டுங்க, 2 மடங்காக இருக்கும்னா ஸோ அப்போ என்ன வரும்? உங்களுக்கு 50 வரும். ஓகேவா? ஸோ மூத்தவரின் வயது கண்டுபிடிங்கன்றாங்க. ஸோ அப்போ 3x plus 8 வந்து உங்களுக்கு 50னா 3xன்றது plus 8 அந்த பக்கம் போச்சுன்னா -8. ஸோ அப்போ 42 வந்துடும். ஸோ அப்போ எக்ஸின் மதிப்பு எவ்வளோ? 14. ஓகேவா? ஸோ எக்ஸின் மதிப்பு 14னா இதில் மூத்தவரோட வயசு கண்டுபிடிங்க, எக்ஸ் பேரில் போட்டு. ஸோ அப்போ 2x plus 8ஓட வேல்யூ அது 2 × 14 plus 8. ஸோ அப்போ 2 × 14 28. 28 plus 8 வந்து 36 years. ஓகேவா? ஸோ இப்போ 36 வயசாவது மூத்தவருக்கு. சப்போஸ் இளையவர் வயசு கேட்டாங்கன்னா 14 எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக நீ இங்கே போட்டால் போதும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, the mother of 2 sons is 20 years older than her elder sonன்றாங்க. ஸோ அப்போ mother of 2 sons 5 years from now the elder son will be twice as old as the younger son and the ratio of their current ages is 3:1. What is the current age in years of the mother அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ கேள்வியை படித்து இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். 2 மகன்களை கொண்ட ஒரு தாய், 2 2 பசங்க இருக்காங்க. தனது மூத்த மகனை விட 20 வயது மூத்தவர். ஸோ அப்போ மூத்த மகன் வந்து ஈன்னு வச்சுக்கும், மதரோட வயசு எம்னு வச்சுக்கும், சின்ன பிள்ளையோட வயசு ஒய்னு வச்சுக்கும். ஓகேவா? ரைட். இப்போ மூத்த மகனை விட 20 வயசு ஜாஸ்தியானவங்க இவங்க. ஸோ எல்டர் சன்னோட இவங்க +20 years பெரியவங்க. ஓகேவா? இப்போதிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு மூத்த மகனின் வயது இளைய மகனின் வயதை போல 2 மடங்காக இருக்கும். ஸோ இப்போதிலிருந்து எத்தனை வயசு சொல்றாங்க? இப்போதிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ அப்போ +5 எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்டர் யங்கர் கம்பேர் பண்றாங்க. மூத்த மகனின் வயது இளைய மகனின் வயதை போல 2 மடங்காக இருக்கும்ன்றாங்க. ஸோ அப்போ 2:1 இருக்கும்ன்றாங்க. ஓகேவா? ரைட். மேலும் அவர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 3:1 ஆகும். தற்போதைய வயதுனா இப்போ +5 வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ தற்போதைய வயதுனா 0. ஸோ இப்போ தற்போதைய விகிதம் வந்து 3:1. ஓகேவா? இப்போ தாயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க ஆண்டுகளில். ஸோ இப்போ தாயின் தற்போதைய வயது கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எல்டர்சன் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா எல்டர்சன் கண்டுபிடிச்சா +20 போட்டுக்கிட்டா உங்களுக்கு தாயோட வயசு கிடைச்சிடும் இல்லையா? ஸோ அப்போ எல்டர்சனுடைய தற்போதைய வயசு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளோட டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 1க்கும் இடையிலான கேப் 1, அதே மாதிரி 3க்கும் 1க்கும் இடையிலான கேப் வந்து 2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 2s are 1 2s are. ஸோ அப்போ 2 2s are உங்களுக்கு 4, 1 2s are 2. ஓகேவா? அதே மாதிரி 3 1 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ 3 தான் இருக்கும், இங்கே 1 தான் இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது 2க்கும் 1க்கும் உள்ள வித்தியாசம் 1. அதே மாதிரி 4க்கும் 3க்கும் உள்ள வித்தியாசம் 1. அதே மாதிரி 0க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் 5 years. ஓகேவா? இப்போ அந்த 1 பார்ட் தான் உங்களுக்கு 5 years. ரைட். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி பண்ணலான்னு. ஸோ அப்போ 1 பார்ட் வந்து 5 yearsனா உங்களுக்கு தேவை எல்டர்சனோட தற்போதைய வயசு. ஸோ அப்போ 3 பார்ட்டோடைய வேல்யூ தான் எல்டர்சனோட தற்போதைய வயசு. ஸோ ஈக்கு நேரம் என்ன இருக்குது? 4 இருக்குது, 3 இருக்குது. பட் 4ன்றது 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வரப்போகிற வயசு. 3ன்றதா இப்போதைய வயசு. ஸோ அப்போ 3 பார்ட்ஸ் எவ்வளோ? 3 5s are 15. ஓகே, இது வந்து மூத்த பையனோட தற்போதைய வயது. ஆனால் இப்போ தாயின் தற்போதைய வயது கேட்குறாங்க. தாயின் தற்போதைய வயது மூத்த பையனின் வயதை விட 20 ஜாஸ்தி.
ஸோ அப்போது எம்முக்கு என்ன வரும்னு பாருங்கள், +20 பண்ணிக்கணும். 15 + 20. ஸோ அப்போ 15 + 20 உங்களுக்கு 35 இயர்ஸ் வரும். இதுதான் வந்து தாயின் வயது. ஓகேவா? சிம்பிள் கேள்வி, 3 பேருக்கு இடையிலான கேள்வி. ஓகேவா? அதே இது EY யங்கர் எல்டர் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். தென் அவங்களோட ரேஷியோ வச்சு அவங்களோட தற்போதைய வயது கண்டுபிடிக்கிறோம். தற்போதைய வயது, மூத்த மகனின் தற்போதைய வயது கண்டுபிடிச்ச உடனே +20 பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு மதர்ஸ் தற்போதைய ஏஜ் வரும். ரைட், குழப்பமே எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரைட், அடுத்த கேள்வி, ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் Shreya and her mother is 3:5. And the ratio of present ages of her mother and her grandmother is 10:3. If the average age of Shreya, her mother, and her grandmother is 58 years, then find the present age of her mother. Shreya மற்றும் அவளது தாயாரின் தற்போதைய வயதுகள் விகிதம். ஸோ அப்போ ஸ்ரேயா அவங்களுடைய மதர், அவங்களோட தற்போதைய விகிதம் 3:5ன்றாங்க. ஓகேவா? ரைட், மேலும் அவளது தாயார் மற்றும் அவளது பாட்டியின் தற்போதைய வயதுகள் விகிதம் 10:13. ஸோ தாயார் மதர், கிராண்ட் மதர், ஸோ தாயார் அவங்களோட பாட்டி, அவங்களோட வயதுகள் விகிதம் 10-13ன்றாங்க. ஸோ அப்போ மதருக்கு 10னா கிராண்ட் மதருக்கு 13 ஆகும். ஸ்ரேயா அவளது தாயார் மற்றும் அவளது பாட்டி ஆகியோரின் சராசரி வயது 58 ஆண்டுகளில் அவளது தாயாரின் தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ 2 பேரோட வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரேயா அவங்களோட அம்மா, அதே மாதிரி அவங்க அம்மா அவங்களோட கிராண்ட் மதர். இப்போ இந்த ரேஷியோவை நம்ம வந்து காம்பவுண்ட் ரேஷியோவை யூஸ் பண்ணி 1 ஆக்க போகிறோம். ஸோ காம்பவுண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணி 1 ஆக்கிறதுக்கு இந்த 5 10 ஆக்கினா போதும் இல்லையா? ஸோ 5 10 ஆக்கிறதுக்கு × 2, அதே மாதிரி 3யும் × 2 பண்ணிக்க. ஸோ அப்போ 3 2s are 6, 5 2s are 10, இங்கே 13. ஓகேவா? இப்போ இவங்களோட ரேஷியோ கிடைச்சிருச்சு. இவங்க 3 பேருக்கும் கம்பேர் பண்ணக்கூடிய ரேஷியோ 6:10:13. இப்போ இதோட சராசரி தான் அவங்க என்ன சொல்றாங்க, 58ன்றாங்க. ஸோ அப்போ இதுக்கு சராசரி எடுக்கலாம். 6 + 10 16, 16 + 13 29. ஸோ அப்போ 29/3 தான் உங்களுக்கு சராசரி. கரெக்டா? 6 10 13 இது மூணுத்துக்கும் சராசரி எடுக்க போறீங்க. ஸோ அப்போ 6 + 10 16, 16 + 13 29, 29/3 தான் அது சராசரி. இந்த சராசரி உங்களுக்கு 58 வயசு. ஓகேவா? அதாவது 29/3 ஏன் போட்டிருக்கோம்னா 3 பேர் இருக்காங்கன்றதுனால மேலே வந்து சம் போடுவோம் 29, கீழே வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு போடுவோம் 3. ஸோ அப்போ 29/3 தான் உங்களுக்கு 58 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தாயாரின் வயது கேட்குறாங்க. தாயாரின் வயது எவ்வளோ? 10. ஸோ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 29/3 வந்து 58னா 1 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். 1 பார்ட் வந்து 58/29 × 3 வரும் இல்லையா? ஸோ அந்த 29 58 வந்து 2 டைம்ஸ், 2 × 3 6. இது 1 பார்ட் இது. பட் நமக்கு தேவை 10 பார்ட்ஸ். 10 பார்ட்ஸோட வேல்யூ என்னது? 1 பார்ட்டோட வேல்யூ 6 இயர்ஸ்னா 10 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ? 60 இயர்ஸ். ஓகேவா? 1 பார்ட்டோட வேல்யூ 6 இயர்ஸ். அப்போ 10 பார்ட்டோட வேல்யூ என்னது? 60 இயர்ஸ். அதான் அவங்களோட தாயாரின் வயது. ஓகேவா? இப்போ தாயாரின் வயது மட்டும் இல்லை, ஸ்ரேயாவின் வயது கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம், கிராண்ட் மதரின் வயது கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? ரைட் ரைட், அடுத்த கேள்வி, அடுத்த டைப் 4-person ஃபேமிலி ப்ராப்ளம். ஸோ அப்போ 3 பேர் கொண்ட ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம். 4 பேர் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட், கேள்வி எடுத்துப்போம். ஃபேமிலி கன்சிடரிங் ஆஃப் அ ஃபாதர், மதர், சன், டாட்டர். The age difference between son and daughter is 3 years, which is the same as the age difference between father and the mother. Total age of the family is 144 years. The total age of the family is 144 years. The father is the eldest and the son is the youngest. So, order கொடுத்துட்டாங்க. Then the son's age is half the age of the mother. What is the age of the daughter? So, தந்தை, தாய், மகன் மற்றும் மகள் ஆகியோரை கொண்ட ஒரு குடும்பத்தில் மகன் மற்றும் மகளுக்கு இடையிலான வயசு வித்தியாசம் 3 அப்படின்றாங்க. தென் மகன் மற்றும் மகள், ஸோ அப்போ சன்னு மைனஸ் டாட்டர். ஓகேவா? எவ்வளோ சொல்றாங்க? சன் மைனஸ் டாட்டர். இப்போ சன் மைனஸ் டாட்டர், டாட்டர் மைனஸ் சன்னா நமக்கு தெரியல இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கிற வரைக்கும். அப்போ அப்படியே சன் மைனஸ் டாட்டர்னு போட்டுங்க. எவ்வளோ வருஷம்? 3 வருஷம். ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த வித்தியாசம் தந்தை மற்றும் தாய்க்கு இடையிலான வயது வித்தியாசத்துக்கு சமமாகும். ஸோ தந்தைக்கு ஃபாதர் எஃப், தாய்க்கு எம். இவங்க 2 பேருக்குள்ள இதுவும் வந்து 3 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட், அந்த குடும்பத்தின் மொத்த வயது 144 ஆண்டுகள் ஆகும்ன்றாங்க. ஸோ அந்த குடும்பத்தோட மொத்த வயதுனா சன் பிளஸ் டாட்டர் பிளஸ் மதர் பிளஸ் ஃபாதர், இவங்களோட 4 பேரோட வயசு ஆட் பண்ணிங்கன்னா 144 வரும்ன்றாங்க. ரைட், இவர்களில் தந்தை மிகவும் மூத்தவர். ஸோ தந்தை தான் மிகவும் மூத்தவர்ன்றாங்க. ஸோ இவர் தான் வந்து பெரியவர்.
தென் மகன் மிகவும் இளையவர். ஸோ சன் தான் வந்து இளையவர். அப்போ திரும்ப இந்த ஈக்குவேஷனை பாருங்க, சன் மைனஸ் டாட்டர் வரணுமா இல்லை டாட்டர் மைனஸ் சன் வரணுமா? டாட்டர் மைனஸ் சன் தான் வரணும், ஏன்னா டாட்டர் தான் பெரியவங்க. ஸோ அப்போ டி மைனஸ் எஸ் தான் உங்களுக்கு 3 இருக்க முடியும். எஸ் மைனஸ் டி வந்து -3 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ டி மைனஸ் எஸ், டாட்டர் பெரியவங்க, சன் சின்ன பையன். ஸோ அப்போ அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 3 வரணும். ரைட். மகன் மற்றும் மூத்தவர், மகன் மிகவும் இளையவர். ஓகே. மகனின் வயது தாயின் வயதில் பாதி ஆகும். இன்னொரு கம்பேரிசன் சொல்றாங்க, மகனின் வயது எஸ் உடைய வயது தாயின் வயது எம் விட பாதி. ஸோ m/2 வரும்ன்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ யாரோட வயசு கண்டுபிடிக்கணும்? மகளின் வயது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மகளின் வயது என்னன்றது கண்டுபிடிக்கணும், அதாவது டி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம டியா மாற்றணும். எப்படி எல்லாத்தையும் டியா மாற்ற போறோம் அப்படின்றது கேள்வி. இப்போ டி மைனஸ் எஸ் வந்து 3 இருக்கா, அப்போ எஸ்ஸை வந்து நம்ம டியா மாற்றிக்கலாம் இது யூஸ் பண்ணி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஸை டியா மாற்றிங்கன்னா எஸ் ஈக்குவல்ஸ் டு டி மைனஸ் 3. ஓகேவா? எஸ் ஈக்குவல்ஸ் டு டி மைனஸ் 3, அதாவது எஸ் இந்த பக்கம் போகுது, 3 அந்த பக்கம் போகுது. ஓகேவா? ஸோ எஸ் ஈக்குவல்ஸ் டு டி மைனஸ் 3 ஒன்று மாற்றியாச்சு, சன்னை டாட்டராக கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு. தென் இப்போ இதை யூஸ் பண்ணுங்க, எஸ் வந்து m/2. ஸோ அப்போ இது வந்து எப்படி எழுதலாம்? m ஈக்குவல்ஸ் டு 2sன்னு எழுதலாம். m ஈக்குவல்ஸ் டு 2sன்னு எழுதிட்டா இதையும் நம்ம டிக்கு மாற்றி எழுதலாம். எஸ்க்கு பதிலாக டி மைனஸ் 3 போடலாம். ஸோ அப்போ m ஈக்குவல் டு 2 இன்டூ டி மைனஸ் 3. புரியுதா? ஸோ எஸ்க்கு பதிலாக நம்ம டி மைனஸ் 3 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சன்னையும் டாட்டரா மாற்றியாச்சு, மதரையும் டாட்டரா மாற்றியாச்சு. தென் ஃபாதர் மட்டும்தான் ரிமைனிங். ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு 3 + m, அதாவது -m ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா +m. இப்போ எம்முக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ எம் எடுத்துட்டு 2 இன்டூ டி மைனஸ் 3 போட்டுக்கலாம். 2 இன்டூ டி மைனஸ் 3. ஸோ அப்போ 3 + 2d - 6 வரும். ஸோ அப்போ 2d - 3 வந்து எஃப். ஓகேவா? ரைட். இப்போ 3 பேரையும் நம்ம டியா மாற்றியாச்சு. ஸோ அப்போ இது 3த்தையும் கொண்டாந்து திரும்ப இதில் போடணும். ஸோ அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக டி மைனஸ் 3 போடலாம், டி அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் எம்முக்கு பதிலாக 2d - 3 போடலாம், அதாவது 2d - 6 போடலாம். எஃப்க்கு பதிலாக 2d - 3 போடலாம். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு 144. ஸோ டி 2d 2d. ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு 6d இருக்கு. ரைட். -3 - 6 -9 -9 - 3 -12 ஈக்குவல்ஸ் டு 144. ஸோ அப்போ 6d வேல்யூ உள்ளது 144 + 12 156. ஸோ அப்போ டியோட மதிப்பு 126 12 66 36. ஸோ அப்போ 26 இயர்ஸாக வந்து டாக்டருடைய வயசு. ஓகேவா? ஸோ பேஷண்ட்டாக வந்து சால்வ் பண்ணுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் கவனிச்சிட்டே வாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம என்ன பண்ண வரோம், ஃபஸ்ட்டு என்னென்ன ஈக்குவேஷனில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஈக்குவேஷனாக மாற்றுவோம். ஓகேவா? ஈக்குவேஷனாக மாற்றினதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். டாக்டரோட வயசு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும், எல்லா ஈக்குவேஷனும் டாக்டரை வச்சு எழுதணும். ஓகேவா? சன்னாக இருக்கட்டும், சன்னோட இதுவாக டாக்டரை வச்சு எழுதணும், D - 3 எழுதணும். மதராக இருக்கட்டும், மதரோட இது டியை வச்சு எழுதுவோம், அதாவது 2 இன்டூ டி மைனஸ் 3. ஸோ அப்போ 2d - 6 எழுதலாம். அதே இது ஃபாதரோட இது டாக்டரை வச்சு எழுதலாம். ஸோ அப்போ 3 + 2d - 3 இருக்கு, அல்லது 2d - 3 2d - 3 மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வயசு ஒருத்தரோட வயசையும் டாக்டரை கம்பேர் பண்ணி எழுதிக்கிறோம். தென் அது கடைசியாக கொண்டு போய் என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் தேர் இயர்ஸில் போடுறோம். சம் ஆஃப் தேர் இயர்ஸில் போடும்போது டியோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், அப்படியே லைனாக ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். ஓகே. செகண்ட் வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டிக்கு மாற்றணும். ரைட். தேர்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சம்மில் போட்டோம் அப்படின்ற மாதிரி 1 2 3 பிரேக் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? பிளானை. ரைட். அடுத்து இன்னொரு கேள்வி. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 4 children IJKL. ஸோ ஆவரேஜ் ஏஜ்னு சொல்லும்போது ஆவரேஜோட ஃபார்முலா என்னது, சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்படியே இந்த ஃபார்முலாவில் சம் இங்கே வச்சுங்க, இந்த இது அங்கே போயிடும். ஸோ அப்போ ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னது, சம்க்கான ஃபார்முலா. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 4 children IJK அண்ட் L வந்து என்ன சொல்கிறாங்க, 9 yearsன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போது சம் ஆஃப் IJKL இந்த 4
பிள்ளைகளோட சம் என்னவா இருக்கும்? ஏஜ் சம். ஸோ ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே ப்ளஸ் எல் என்னவா இருக்கும்? 9 இன்ட்டு எத்தனை பேர் இவங்க? 4. ஸோ அப்போ 9 4 சார் எவ்வளோ? 36. ஓகேவா? 9ன்றது அவங்களோட ஆவரேஜ். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எவ்வளோ? 4. ஐஜேகேஎல். ஓகேவா? ஸோ அப்போ 9 இன்ட்டு 4 36. ரைட். அடுத்தது த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஐஜேஎல்எம் இஸ் 12 இயர்ஸ். ஸோ அப்போ இதில் இருந்து எம் எடுத்துக்கிறாங்க, கே எடுத்துக்கல. ஸோ அப்போ ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் எல் ப்ளஸ் எம் எடுத்துக்கிறாங்க. இதோட வயசு என்னது? ஆவரேஜ் ஏஜ் 12 இயர்ஸ். இதுலேயும் 4 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 12 இன்ட்டு 4 48. இவங்களோட ஏஜ் சம் இது. ஓகே, இப்போ கே வந்து 5 வயசு அவர் கேவோட வயசு வந்து என்ன சொல்கிறாங்க? 5ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கேக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 5 போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுங்க. இதில் வந்து ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கேக்கு பதிலாக 5 ப்ளஸ் எல் போட்டுட்டா உங்களுக்கு 36 வந்துடும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் எல் என்னது? ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் எல்லோட வேல்யூ இந்த ப்ளஸ் 5 இந்த சைடு போயிடுச்சுன்னா -5. ஸோ அப்போ 31 வந்துடும். இப்போது அந்த ஐஜேஎல்ல கொண்டு போய் இதில் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? எம் கிடைக்கும். அதுதான் இவங்க கேட்குறாங்க. ஸோ ஏஜ் ஆஃப் எம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை கொண்டு போய் திரும்ப இதில் போடுங்க. ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் எல் வந்து 31. அப்போ இந்த மூணும் கவர் ஆகிடுது. ஸோ அப்போ 31 ப்ளஸ் எம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 48. ஸோ அப்போ எம்மின் வயது 48 மைனஸ் 31. ஸோ அப்போ 17 வரும். ஓகேவா? எம்மின் வயது எவ்வளோ? 17. ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஈக்குவேஷனை மனிப்புலேட் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். ஆவரேஜ் ஃபார்முலா சம்முக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டோம். சம் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இப்போ ஐஜேகேஎல் கொடுத்துருக்காங்க 9 இயர்ஸ்னு. ஸோ 9 இன்ட்டு 4 36. அதே மாதிரி ஐஜேஎல்எம் கொடுத்துருக்காங்க 12 இயர்ஸ். 12 இன்ட்டு 4 48ன்னு. ஸோ அப்போ ஐஜேகேஎல்ல கேவோட வயசு 5 அப்படின்றாங்க. அப்போ ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் எல் என்னவா இருக்கும்? அந்த 5 36 செப்பரேட் பண்ணிக்கணும், 31 இருக்கும். ஸோ அப்போ ஐஜேஎல் 31 இதை எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்க. ஐஜேஎல்க்கு 31 போட்டிங்க. அப்போ எம் என்னவா இருக்குன்றதை அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ 31 ப்ளஸ் எம் தான் உங்களுக்கு 48 போது எம் வந்து 17 இருந்தால் தான் உங்களுக்கு 48 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ எம்மோட வயது எவ்வளோ? 17. ரைட். அடுத்தது ஆவரேஜ் ஏஜ், அதாவது டீச்சர் ஜாயினிங் எ கிளாஸ். இது ரொம்ப பாப்புலராக கேட்கக்கூடிய ஒரு டைப்பு, ரொம்ப ஈஸியான டைப்பும் கூட. ஸோ இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போம். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் இஸ் 29 இயர்ஸ். நல்லா கவனிங்க. 20 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில். ஓகேவா? அவங்களோட வயசு எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 20 ஸ்டூடெண்ட்ஸோடைய வயசு 29ன்றாங்க. இஃப் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹோல் குரூப் பிகம்ஸ் 30 இயர்ஸ். ஸோ அப்போ 29 ஆவரேஜாக இருந்தது. ஆவரேஜ் எவ்வளோ இருந்துச்சு? 20 மெம்பர்ஸ் இருக்கும்போது ஆவரேஜ் 29 இருந்துச்சு. ஓகேவா? அதே இது இப்போ டீச்சர் இன்க்ளூட் பண்ணுறீங்க. ஓகேவா? டீச்சர் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 20 பேர் இல்லை 21 பேர் வந்துட்டீங்க. இவங்களோட ஆவரேஜ் என்ன சொல்கிறாங்க? 30 மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து காம்ப்ளிகேட்டடாக நான் சம் மெத்தடும் சொல்லி தரலாம். நான் 2 மெத்தட் சொல்கிறேன். ஓகேங்களா? ஈஸியான மெத்தடும் சொல்கிறேன், சம் கண்டுபிடிக்கிற மெத்தடும் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு லாஜிக்கலாக யோசிப்போம். இப்போது 29 இருந்த ஆவரேஜ் வந்து 30 மாறிடுச்சு. ஓகேவா? 29 இருந்த ஆவரேஜ் 30 இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ கூடியிருக்கு? ஒரு 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 நம்பர் கூடியிருக்கு. ஸோ அப்போ 29லேருந்து 30 எவ்வளோ கூடியிருக்கு? 1 கூடியிருக்கு. ஸோ இந்த 1 நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்னா 20 பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த டீச்சரோட வயசுலாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ டீச்சர்ஸ் ஏஜ் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது அந்த 20 பேருக்கும் கொடுத்த 1 எடுத்துக்கணும். ஸோ அப்போ 1 × 20. தென் டீச்சருக்கும் கொடுக்கணும்ல அந்த 1. ஸோ அப்போ டீச்சருக்கு அந்த 1 கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம 30 நியூ ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 30 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 20 + 30 எவ்வளோ வரும்? 50. இதுதான் வந்து டீச்சர்ஸோட ஏஜ். சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஏறி இருக்கோ அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஏறி இருக்குது? 1 ஏறி இருக்குது. அந்த 1 20 பேருக்கும் கொடுங்க. ஸோ 20. அதே மாதிரி நியூ ஆவரேஜை டீச்சர் கொடுங்க. அப்போ தான் அவங்களோட ஆவரேஜை சேமாக வச்சுக்க முடியும். ஓல்டு ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா அது குறைஞ்சிடும். நியூ ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா தான் டீச்சருக்கும் அதே ஆவரேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டீச்சரோட ஏஜை வச்சு நம்ம மற்றவங்களோட வயசை ஏற்றுறோம். புரியுதா? அதுதான் அந்த கான்செப்ட், ஆவரேஜ் கான்செப்ட். இதுதான் வந்து இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, சம் மெத்தட். அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 20 பேர் இருக்காங்க, 29 வயசுனா மொத்தம் சம் எவ்வளோன்றது கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ 20 × 29 இது வந்து மொத்த சம். ஸோ இப்போ 20 × 29 580 வரும். இப்போது இதோட டீச்சரோட வயசு ஆட் பண்ணியிருக்காங்கன்னா +x ஆட் +t வரும்னு வச்சுக்கோ. ஓகேவா? டீச்சரோட வயசு t.
ரைட். இப்போ எல்லாரோட ஆவரேஜும் சேர்த்தீங்கன்னா 30 வந்துருதுன்றாங்க. ஸோ அப்போ 20 பேர் இந்த இடத்துல 21 பேர் வராங்க டீச்சரோட சேர்த்து. இவனோட ஆவரேஜ் 30ன்றாங்க. ஸோ அப்போ 21 × 30 என்ன வரும்? 21 × 30 3 630 வரும். ஸோ அப்போ இந்த 580 + t தான் உங்களுக்கு 630னா t என்னவா இருக்கும்? டீன்றது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த 50 இல்லையா? ஸோ இது வந்து சம் மெத்தட். நீ இப்படியும் போடலாம். அதாவது ஓல்டு ஆவரேஜ் இன்ட்டு எத்தனை பேர்? 29 பேர். சாரி, ஓல்டு ஆவரேஜ் 29 20 பேருக்கு. ஸோ அப்போ 29 × 20 இது வந்து 580 வரும். ஓகேவா? 580யோட டீச்சரோட வயசு ஆட் பண்ணிங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து நியூ சம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது டீச்சரோட கவுண்ட்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 21 பேர் வந்துடுவாங்க. அதே இது நியூ ஆவரேஜ் 30. ஸோ அப்போ 21 × 30 630. ஸோ அப்போ 580 + t-யும் 630யும் ஒன்றா இருக்கணும் இல்லையா? டீச்சரோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 580 + t தான் ஆட் பண்ணியிருக்கீங்க டீச்சரோட ஏஜை. ஸோ அப்போ ரெண்டும் ஒன்றா இருக்கணுன்றப்போ டீயோட வேல்யூ 50 இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு மெத்தடில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இன்னொரு கேள்வி நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு மாட்டி கவனிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 23 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸஸ் 25 இயர்ஸ். ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. எத்தனை பேரோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க? 23 பேரோட ஆவரேஜ். எவ்வளோ சொல்கிறாங்க? 23 பேரோட ஆவரேஜ் 25 வருஷம்ன்றாங்க. ஓகேவா? ரைட். இஃப் த ஆவரேஜ் ஆஃப் டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ அப்போ 23 பேர் இருந்தவங்க 24 ஆயிடுறாங்க டீச்சர் இன்க்ளூட் பண்ணும்போது. ரைட். இப்போ இவனோட ஆவரேஜ் எவ்வளோ சொல்கிறாங்க? பிகம்ஸ் 26 இயர்ஸ். சராசரி 26 ஆயிடுது. 25ல் இந்த சராசரி 26 ஆயிடுது. ஸோ அப்போ எவ்வளோ கூடுது? ஒரு புள்ளி கூடுது. ஸோ அந்த ஒரு புள்ளியை 23 பேருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். அப்போ தான் டீச்சரோட ஏஜ் வரும். ஸோ அப்போ 23 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும் அந்த 1. ஓகேவா? தென் டீச்சருக்கு இன்னொரு நியூ ஆவரேஜ் கொடுக்கணும். ஸோ அப்போ +26. ஸோ அப்போ 23 × 1 + 26 உங்களுக்கு என்ன வரும்? 49. ஸோ இதுதான் வந்து டீச்சர்ஸ் ஏஜ். ஓகேவா? ரைட். ரொம்ப எளிமையான மெத்தட்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் இந்த கேள்வியை. ரைட். ரெண்டாவது மெத்தட் நீங்கள் சம் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண வேண்டியது. அது யூஷுவல் மெத்தட் தான். ஓகேவா? ரைட். எப்படி கண்டுபிடிச்சாலும் சரியாக தான் வரும். ரைட். அடுத்த கேள்வி இன்னொரு முறை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 23 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் 41 இயர்ஸ். ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. எத்தனை பேரோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க? 23 பேரோட ஆவரேஜ். எவ்வளோ ஆவரேஜ்? 23 பேரோட ஆவரேஜ் 41. ஓகே. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ அப்போ 23 பேர் இருந்தவங்க 24 ஆகிறாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக டீச்சர் வந்துட்டாங்க. இப்போ ஆவரேஜ் என்னவா மாறிடுது? 42 இயர்ஸாக மாறிடுது. ஸோ அப்போ 41 இந்த ஆவரேஜ் 42 மாறிடுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதை டீச்சர்ஸ் ஏஜில் ஆட் பண்ணிக்குவோம். எப்படி ஆட் பண்ணும்? 23 பேருக்கும் இந்த 1 கொடுக்கணும். ஸோ அப்போ 23 × 1. 1 இருந்தால் 1, 5 இருந்தால் 5. என்ன இருக்கோ அதை இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் எவ்வளோ ஏறி இருக்குது? 42. ஸோ அப்போ +42 பண்ணிக்கணும். ஸோ அப்போ 23 × 1 + 42 உங்களுக்கு என்ன வரும்? 65. ஸோ அப்போ இதுதான் வந்து ஏஜ் ஆஃப் த டீச்சர். ஓகேவா? ரொம்ப எளிதாக வித்தின் செகண்ட் சால்வ் பண்ணலாம் இந்த கேள்வியை. ரைட். இது பின்னாடி இருக்க பயிற்சி கேள்வியெலாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை போஸ்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறோம். ரைட். மற்றபடி அடுத்த டைப் as much older as much younger as அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்றதான் இந்த கேள்வி. இஃப் அகில் இஸ் as much as older than விஜய். ஸோ அப்போ அகில் மச் ஓல்டர் தென் விஜய் அப்படின்றாங்க. ஓகேவா? அகிலை விட எவ்வளோ வயது? as he is younger than கார்த்திக். ஸோ இப்போது ஸ்டேட்மெண்ட் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட். இப்போது சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகில் இஸ் as much as older than விஜய்ன்றாங்க இல்லையா? அகிலை வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? விஜயோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா as he is younger than கார்த்திக் அப்படின்னு கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அகிலை தான் கார்த்தியோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? அகில விஜயோட கம்பேர் பண்ணுறாங்க. அகில கார்த்தியோட கம்பேர் பண்ணுறாங்க. அகில விஜயோட எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஓல்டர் தென் விஜய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது மச்சஸ் ஓல்டர் தென் விஜய். அப்போ அகிலோட விஜய் வந்து ஓல்டர். சாரி, அகில் வந்து விஜய் ஓல்டர் தென் விஜய். ஸோ அப்போ அகில் மைனஸ் விஜய்னு எடுத்துக்கணும் நீங்கள். ஓகேவா? அகிலஸ் as much as older than விஜய் அப்படின்னா அகில் மூத்தவர். ஓகேவா? அகில் விஜயை விட எவ்வளோ வயது மூத்தவரோ. ஸோ அப்போ விஜயை விட மூத்தவர் அகில்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ எவ்வளோ வயது மூத்தவரோ அப்படின்னா ஈக்குவல் டு அகில் கார்த்தியோட எவ்வளோ எங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதே அளவு வயது கார்த்தியை விட இளையவர் என்றால். ஸோ அப்போ கார்த்தி தான் பெரியவர், இங்கே அகில் இளையவர். ஸோ அப்போ கார்த்தி மைனஸ் அகில் தான் வரணும். ஸோ அப்போ கார்த்தி பெரியவர் அகிலோட, அதே மாதிரி அகில் பெரியவர் விஜய் விட. அப்போ இந்த 2 வயசு வித்தியாசமும் சமன்ற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது.
ஸோ அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல்ஸ் டு கே மைனஸ் ஏ. ஸோ அப்போ ஏ ரெண்டுத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. இந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஏ. ஸோ அப்போ உங்களுக்கு ஏ பிளஸ் ஏ 2a வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மைனஸ் வி அந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் வி ஆகிடும். ஸோ அப்போ கே பிளஸ் வி. ஸோ அப்போ 2a வந்து கே பிளஸ் வினா இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக அப்படியே வச்சுங்க. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டே இப்படி மாற்றிருக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு படிங்க. சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் விஜய் அண்ட் கார்த்திக். விஜயோட கார்த்திக்கோட வயசு 2 வயசும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 84 வரும்ன்றாங்க. ஸோ அப்போ விஜய் பிளஸ் கார்த்திக் எவ்வளோ? 84. அப்போ 2a ஈக்குவல்ஸ் டு 84னு வச்சுக்கலாம். தென் ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் அகில். அகிலோட வயசு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ a ஈக்குவல்ஸ் டு 84/2 வந்து 42 இயர்ஸ். ஓகேவா? 84/2 எவ்வளோ? 42 இயர்ஸ். இதுதான் அங்கே கேட்குறாங்க. அதாவது சிம்பிளான கேள்வி. அகில் விஜயோட எவ்வளோ வயசு ஜாஸ்தியோ அதே இது கார்த்தி அகிலோட வயசு ஜாஸ்தி. ஓகேவா? இதுதான் அவங்க சொல்ற வராங்க ஸ்டேட்மெண்ட்டில். அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்? அதுக்கான கேள்வி பின்னாடியே வச்சுருக்கோம், ஒரு ப்ராக்டிஸ் கேள்வி. ரைட்? அடுத்த டைப் ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் கம்பைன்ட் ஆவரேஜ். ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ்னால் வயதோடைய ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. கேள்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். If the ages of 2 members of a family are in the ratio 6:1, the average age of their ages is 35 years. Find the total of their ages after 11 years. So average ages of 2 members of a family are in the ratio 6:1. So இது வந்து m n. இவங்க ரெண்டு பேரோட ரேஷியோ என்ன சொல்றாங்க? 6:1ன்றாங்க. ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஆஃப் their ages is 35 years அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 6 + 1 7. எத்தனை பேர் இருக்காங்க? by 2. ஸோ இப்போ 7/2 தான் இவங்க சொல்ற 35 years. 7/2 தான் இவங்க சொல்ற 35 இயர்ஸ். இப்போ டோட்டல் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப்டர் 11 இயர்ஸ்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் ஆஃப் தி ஏஜஸ் கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு. ஸோ அப்போ 7/2 35னா உங்களுக்கு 1 பார்ட் எவ்வளோன்றது கண்டுபிடிங்க. ஸோ அப்போ 7 இல்லைனா 7 பார்ட் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஏன்னா 6 + 1 7 இதுதான் நமக்கு தேவை, டோட்டல் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ 6 + 1 கண்டுபிடிங்க, 7 பார்ட்ஸ். ஸோ அப்போ 7 பார்ட்ஸ் என்னது? 7/2 35னா இந்த 2 அங்கே போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ 7 பார்ட்ஸ் வந்து 70 இயர்ஸ். இது வந்து சம் ஆஃப் தேர் 2 ஏஜஸ். சம் ஆஃப் த 2 ஏஜஸ் 6 + 1 7. ஸோ இது சம் ஆஃப் 2 ஏஜஸ் இல்லையா? பட் ஆனால் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்குறாங்க. ஒருத்தருக்கு 11 இயர்ஸ்னா ரெண்டு பேருக்கு எவ்வளோ? 22 இயர்ஸ். ஸோ அப்போ இதோட டேரெக்டாக நீங்கள் 22 ஆட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ 70 + 22 உங்களுக்கு 92 இயர்ஸ். ஓகேவா? அதாவது சிம்பிள். ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஏஜ் ரேஷியோ 6:1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தர் 6னா இன்னொருத்தருக்கு 1. ஸோ அப்போ 6 + 1/2 இதான் ஆவரேஜ் எடுப்பீங்க எப்பயும் இல்லையா? ஸோ 6 + 1 எடுத்தீங்கன்னா அது சம்மு. 6 + 1 7. எத்தனை பேர் இருக்காங்களோ அதை டிவைட் பை அத்தனை நம்பர் போடணும். ஸோ 2 பேர் இருக்கிறதுனால டிவைட் பை 2. ஸோ இது வந்து ஆவரேஜ். ஓகேவா? இது வந்து ஆவரேஜ் வந்து 7/2. இது வந்து அவங்க 35 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சம் வந்து 7 பார்ட்ஸ். ஸோ அப்போ 7/2 35னா 7 எவ்வளோவா இருக்கும்? டபுளாக இருக்கும் அதோட. ஸோ 70 இயர்ஸாக இருக்கும். தென் ஒருத்தருக்கு 11 இயர்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் 11 இயர்ஸ். ஸோ அப்போ 2 பேருக்கு 22 வயசு ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு 92 இயர்ஸ் வந்துடும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. த ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜஸ் ஆஃப் பாருல் அண்ட் ஹர் மதர் இஸ் 5:13. ஸோ பாருல் இருக்காங்க, அவனுடைய தாய் இருக்காங்க, அவனுடைய வயது விகிதம் 5:13ன்றாங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜஸ் இஸ் 585. த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப்டர் 9 இயர்ஸ். ஸோ இப்போ ப்ராடக்ட்னு சொல்லும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ரேஷியோ இருக்கு இல்லையா? 5:13. இது ரெண்டுத்தையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுறாங்க? 5 × 13 65. 65 பார்ட்ஸ் வந்து 585ன்னு போட்டுருவாங்க. இது அப்சல்யூட்லி ராங். ப்ராடக்ட்னு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஆக்சுவல் ஏஜ் வந்து 5a, இதோட ஆக்சுவல் ஏஜ் வந்து 13a இல்லையா? ப்ராடக்ட் எடுக்கும்போது 5a × 13a தான் எடுப்பீங்க. ஓகேவா? ஆவரேஜுக்கு நீங்கள் அப்படி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆவரேஜ் வந்து சம் டிவைடட் பை நம்பர் தான். ஸோ அப்போ அங்கே வந்து ப்ராடக்ட் வரல. ஆனால் ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு மல்டிப்ளை ஆகுது. ஸோ அப்போ 5a × ஒரு 13a. ஸோ 2a மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு a² வரும். ஸோ அப்போது 5a × 13a தான் உங்களுக்கு 585. இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணிடாதீங்க. 5 × 13 தான் உங்களுக்கு 65. தென் a × a² ஈக்குவல்ஸ் டு 585. ஸோ இது 65 இதையும் கேன்சல் பண்ணலாம். 13 5 15 15 75 13 117 வந்து 9 டைம்ஸ். ஸோ அப்போ a² 9 அப்படின்னும் போது ஏன்றது உங்களுக்கு 3ஆக இருக்கும். ஓகேவா? ஏன்றது 3னா பாருலோட வயசு என்னவா இருந்திருக்கும்? 5a வந்து என்னவா இருக்கும்? 5 × 3 15 இயர்ஸ். ஓகேவா? பாருலோட வயசு என்னது? 5 × 3 15 இயர்ஸ். அப்போது அவங்களோட தாயின் வயது என்னவா இருக்கும்? 13a. 13 × 3 39 இயர்ஸ். ஓகே. இப்போது இது வந்து அவங்களோட வயசுலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப்டர் 9 இயர்ஸ். ஸோ 15
39ன்றது அவங்களோட கரண்ட் இயர்ஸ். ஸோ இப்போ 15 கூட ஒரு 9 இயர்ஸ் ஆட் பண்ணிடுங்க. பாருல் 15 கூட ஒரு 9 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 24. இது வந்து 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட வயசு. அதே மாதிரி அவங்களோட அம்மாவுக்கு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட வயசு என்னவா இருக்கும் 39 ப்ளஸ் ஒரு 9. ஸோ 39 ப்ளஸ் 9 வந்து 48 இல்லையா. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்றதான் கேட்குறாங்க. ஸோ 24 48 1:2. ஸோ இப்போ 1:2 தான்றது அவங்களுடைய வயசின் விகிதம் 9 வருஷம் கழிச்சு. ஓகேவா, ரைட். அடுத்த டைப்ல வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். ஃபைன் இயர் ஆர் டைம் அன்டில் கண்டிஷன் மெட். ஓகே, நிபந்தனை பூர்த்தி செய்யற வரைக்கும் அதை அவனோட வயது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ இஸ் 3 times as old as பின்றாங்க. ஓகேவா, ஏ வந்து பியோட 3 மடங்கு வயசுல மூத்தவர். ஸோ அப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு 3b. ஓகே, 3 times as old as b. If 6 years are subtracted from b's age and 4 years are added to a's age. ஸோ இப்போ ஏ கூட ஒரு 4 வயசு ஆட் பண்ணிங்கன்றாங்க. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் 4, அதே சமயம் பி கூட ஒரு 6 வருஷம் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்றாங்க. ஸோ பியோட 6 வருஷம் சப்ராக்ட் பண்ணிக்கலாம்னா b minus 6. ஓகேவா, சப்ராக்டட் ஃப்ரம் b's age and 4 years are added to a's age. Then a's age will be 5 times b's age. ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பியின் வயதை விட 5 மடங்கு இருக்கும் ஏஎஸ் ஏஜ் அப்படின்னா. ஸோ அப்போ பியின் வயது இவ்வளோ அப்படின்னா இதோட 5 மடங்கு இருக்கும் ஏஎஸ் ஏஜ். ஓகேவா, ஹவு ஓல்டு வாஸ் ஏ 2 years அகோன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இது 2 ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுனா இது எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுருங்க. சிம்பிள். ஏ ஈக்குவல்ஸ் டு 3b இருக்குல்ல. ஸோ அப்போ இதில் போட்டிங்கன்னா 3b ப்ளஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 5 into b 5b, 5 6 are 30. ஸோ அப்போது 3b 5b ரெண்டு தடவை கொண்டு வந்தீங்கன்னா 2b. அதே மாதிரி 30 இந்த பக்கம் கொண்டீங்கன்னா 34. ஸோ அப்போ பியின் வயது 34/2 17 years. ஸோ அப்போ பியின் வயது 17 yearsனா இதை கொண்டு போய் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏவின் வயது கிடைக்கும். ஸோ அப்போ ஏவின் வயது என்னது 3 into 17 51 years. ஓகே, இப்போ இவனோட 2 பேரோட வயசு கண்டுபிடிச்சாச்சு. பட் ஏ 2 years அகோன்னு கேட்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசுன்னு கேட்குறாங்க. இப்போ 51னா -2 பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு என்ன இருக்குது 49 years. ஓகேவா, சிம்பிளான கேள்வி தான். அதாவது ரேஷியோ கொடுக்காம இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வயசை இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணுறாங்க. இப்போது அதை மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். பியின் வயதுலேருந்து 6 ஆண்டுகள் கழிக்கப்பட்டு, ஸோ அப்போ பியிலேருந்து -6 பண்ணிக்கோங்க. ஓகேவா, பியிலேருந்து 6 ஆண்டுகள் கழிச்சிருங்க, b -6. ஏயின் வயதோட 4 ஆண்டுகள் கூட்டப்பட்டால், ஸோ அப்போ a + 4 அப்படி பண்ணும்போது ஏயின் வயது பியின் வயதை போல 5 மடங்கு இருக்குன்றாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு 5 times b, a ஈக்குவல்ஸ் டு 5 times b. ஸோ ஏனா ஏ மட்டும் கிடையாது, அதோட வயசு 4 வயசு ஆட் பண்ணிக்கணும். பினா பிலேருந்து 6 வயசு கம்மி பண்ணிக்கணும். ஸோ a ஈக்குவல்ஸ் டு 5 times b. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறது தான். ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. ரைட், தாமஸ் இஸ் 38 years old. ஸோ அப்போ தாமஸோட வயசு கொடுத்துட்டாங்க, 38 வயசுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவருடைய மருமகன் அவரை விட 26 வயது இளையவர். ஸோ அப்போ அவரோட நெஃப்யூ 26 வயசு கம்மின்றாங்க. ஸோ அப்போ 38 அவருடைய வயசு தாமஸோட வயசுனா அதுலேருந்து 26 குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 12. இதுதான் நெஃப்யூவோட வயசு. ஓகேவா, தாமஸின் வயது அவருடைய மருமகனின் வயது 3 மடங்கை விட 14 ஆண்டுகள் குறைவாக இருக்கும். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்னும் எத்தனை ஆண்டுகளில் தாமஸின் வயது அவருடைய மருமகனின் வயதை போட 3 மடங்கு. ஸோ அப்போ தாமஸின் வயது பிளஸ் எக்ஸ் எத்தனை ஆண்டுக்கு அப்புறம் இது நடக்க போது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ டி பிளஸ் எக்ஸ் தான் அந்த தாமஸோட வயசு அந்த காலத்தை முடியும் போது. ஸோ அப்போ டி பிளஸ் எக்ஸ் அவருடைய மருமகனின் வயதை விட 3 மடங்கு. ஸோ இப்போ மருமகனின் வயது 3 மடங்குனா அவருக்கும் x இயர்ஸ் கழிச்சு இது நடக்கும். இப்போ n பிளஸ் எக்ஸ் எடுத்துக்கணும் நீங்க. 3 மடங்கு அவருடைய நெஃப்யூவின் வயது. ஓகேவா, நெஃப்யூக்கும் அதே வருஷம் ஆயிருக்கும். இப்போ தாமஸ்க்கு ஒரு 5 வருஷம் ஆகுது, 5 வயசு ஆகுதுன்னா நெஃப்யூக்கும் ஒரு 5 வருஷம் கூடி இருக்கு இல்லையா வயசுல. அதே மாதிரி 3 மடங்கு நெஃப்யூவோட வயசு 14 வருஷம் கம்மியா இருக்குன்றாங்க. ஸோ அப்போ -14. ஓகேவா, 14 ஆண்டுகள் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ -14 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டி பிளஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 3 into n plus x - 14. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டியோட வேல்யூ 38 போது 38 plus x ஈக்குவல்ஸ் டு 3 into என்னோட வேல்யூ 12 plus x - 14. ஓகேவா, ஸோ அப்போ 38 plus x 3 into 12 36 plus 3 into x 3x - 14. ஓகேவா, ஸோ அப்போ 36 - 14 உங்களுக்கு என்ன வந்திருக்கும் 22 வந்திருக்கும் plus 3x.
ஸோ அப்போது இந்த 3x இந்த 3x வந்து இந்த எக்ஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா 2x, இந்த 22 இந்த சைடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு 16. ஸோ அப்போ 2x ஈக்குவல்ஸ் டு 16 போது x ஈக்குவல்ஸ் டு 16/2 8 வந்துடும். ஓகேவா? அதாவது 8 இயர்ஸ் கழிச்சு தாமஸோடைய வயசு அவரோட நெஃப்யூவோட 3 மடங்கு விட 14 வயசு கம்மியாக இருக்கும். அவரோட நெஃப்யூவோட வயசு 3 மடங்கு எடுங்க, 14 வருஷம் கம்மி பண்ணுங்க, அது தாமஸோடைய வயசாக இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அது எத்தனை வருஷம் கழிச்சு தெரியலன்றதா ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, இன் 10 years from now A will be twice as old as B was 10 years ago. If A is 9 years older than B, find the present age of A. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இன்னும் 10 ஆண்டுகளில் ஏயின் வயதானது. ஸோ இன்னும் 10 ஆண்டுகளில் ஏயின் வயதானது A + 10 இருக்கும் இல்லையா? இப்போ கரண்ட் வயசு ஆஃப் ஏ வந்து ஏன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா A + 10ன்றது 10 வருஷம் கழிச்சு ஏவோட வயசு. ஓகே, 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிக்கு, ஸோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிக்கு என்ன வயசு இருக்கும்? B - 10 இருக்கும் இல்லையா? இப்போ கரண்ட் வயசு ஆஃப் பி வந்து பினா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பியின் வயசு B - 10 தானே இருக்கும். அதே தான் எழுதியிருக்கும். ஸோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிக்கு இருந்த வயதை போல 2 மடங்காக இருக்கும்ன்றாங்க. ஸோ அப்போ A + 10 = 2 × 10 B - 10ன்றதை இவங்க சொல்கிறாங்க. 2 மடங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏ ஆனவர் பிஐ விட 9 வயது மூத்தவர். ஸோ அப்போ ஏ பிஐ விட 9 வயசு மூத்தவர்னா B + 9 வரும். ஏ வந்து மூத்தவர். ஸோ அப்போ பியோட வயசு எடுத்து 9 ஆட் பண்ணிங்கன்னா தான் ஏ கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இருந்தால் ஏன் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ B + 9 + 10 B + 19 வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் 2B - 20. ஸோ அப்போ இந்த பியும் நம்ம ஒரே சைடு கொண்டு வந்துடும். ஸோ அப்போ B = 20 + 19 39. ஸோ அப்போ பியின் வயது 39. இதை வச்சு ஏன் வயது கண்டுபிடிக்கலாம். ஏன் வயது எப்படி கண்டுபிடிப்பீங்க? B + 9 தான் ஏ. ஸோ அப்போ 39 + 9. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 48 இயர்ஸ். ஏன் வயது எவ்வளோ? 48 இயர்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ இதில் இருக்க கேள்வியெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய கேள்வி உங்களுக்காக வச்சுருக்கோம். பயிற்சிக்காக நிறைய டைப் ஆஃப் கேள்வி. இப்போ நம்ம சால்வ் பண்ண மாடல்லேருந்து எல்லா கேள்வியுமே உங்களுக்கு பயிற்சிக்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த கேள்வியெல்லாம் மறக்காமல் சால்வ் பண்ணுங்கள். இதில் இருக்க சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கேயும் சரி, டெலிகிராம்லேயும் சரி, ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரயில்வேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, SSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கட்டும். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, கீப் லேர்னிங். மறக்காமல் அந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கற்றுக்கிட்டீங்கனாலும் அது இதுலேருந்து ஒரு கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் இல்லையா? கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு டைப் வரும் அப்படின்றத எங்களால் ஒரு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு டைப், இந்த டைப் உங்களுக்கு வரும் அப்படின்றத எங்களால் தீர்த்தமாக சொல்ல முடியும். அதனால இது வந்து ஒரு எஃபர்ட் போட்டு இந்த பிடிஎஃப்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் அவர் கோல். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டில் த நெக்ஸ்ட் ஒன், கீப் லேர்னிங்.